எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கும் ஒட்டிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், இது ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பர் சார் எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் அப்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாக இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தர் மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். ரியா, அமேசிங் ஜாப். உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்விகா, ஐ டோல்ட் யூ, நான் உங்கள் பெரிய ஃபேன். வெரி வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவீன், அ ஃபேன். ஐம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ். இதுலேயும் கலக்கியிருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா எமோஷன்ஸும் ஓடும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டுருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னால் என்ன உதைப்பாங்க, அதனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசணும். பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும். எல்லாரும் மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am. The soul of raw cinema அப்படின்னு நிச்சயமாக அந்த டிரெக்டர் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அந்த மண் சார்ந்த திரைப்படங்கள் வரும்போது நிறைய ஆக்டர்ஸ்க்கு பெஸ்டான ஃபிலிம்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கு தான் அமையும். பெரிய பெரிய எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி சாரோட படங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட மிகச்சிறந்த படங்களாக இருக்குது. ராம், பருத்தி வீரன் போன்ற படங்களாகட்டும், அவர் நடிக்கக்கூடிய படங்களாகட்டும், அண்ட் அவர் பேசக்கூடிய மேடைகளாகட்டும், எல்லாமே அனல் பறக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். டிரெக்டர் அமீர் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். அறுபதில் மனிதருக்கும் திருவன்புரத்திலிருந்து சாந்தி சுகமாக உண்டாகட்டும். இந்த திரைப்படத்தில் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும், இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்கள் பற்றி எனக்கு அதிகம் பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருங்க இருந்தார். வந்ததுக்கு பின்னாடி தெரிஞ்சு எல்லாத்தையும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. மொத்த திரையிலையும் கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் இருப்பவருடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முன்னுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தர் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான்.
மாதிரி நவீன் சுந்தரா நடிச்சிருக்காரு, லெவன் ஒரு படம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன். ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுன்னு தெரியாது. அவர் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமட்டேன். வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ பிரபு சார், அக்பர் சார், எல்லோரும் ஈமான் சார் இருக்குன்னு ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். கதை ஒரு டிசி வாசர் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாரிலேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த ஃபேஷன் நான் நம்புகிறேன். அதனால் இந்த படத்தை எடுத்து நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி, அந்த பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட ஈமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெலாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்கிற ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த பாட்டு நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். நான் எப்படி போர்த்துழில் ராட்சசன்லாம் அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறது கொண்டு நிறைய உழைப்பு இருக்குது தெரியுது. அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும். அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து பாடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருக்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஒரு படம். அப்போ வந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்ககிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் அப்போ ஆரம்பிக்கவே இல்லை, பாட்டு மட்டும்தான் இருந்தது. இந்த 5 பாட்டு கேட்டு அப்போ நாங்கள் கௌதம் மேனன் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம். ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு மீட்டிங்காக, டைரக்டர்ஸ் மீட்டிங்காக. அப்போ காமிச்சார். அப்போ காரில் வரும்போது ஏன்டானே நீங்கள் கேளுங்க, 5 பாட்டு 6 பாட்டுமே ஹிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, sir. South Cinema